97வது எபிசோட் இப்பலாம் எபிசோட்ல பட்டு எதை கட்டுறாங்கன்னா பார்த்தா ஒரு பவர் பிளான்ட் ஏரியா தான் கட்டுறாங்க. பார்த்தா யாருன்னே தெரியல, நிறைய தீவ்ஸ் மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த இடத்துல டீம் 10 நிக்கிறாங்க. அதான் ஈனோச்சிக்கோ ஷோ டீம் எடுத்தோன்னே சோச்சோ வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. பயந்து ஓடுறானுங்க. உடனே ஈனோச்சின்னு சொல்லிட்டு இருக்கான், சோச்சோ இடத்த ஒடிச்சு எரிஞ்சிடாத, இது வந்து பவர் பிளான்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியும் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கடை வேற லெவல வந்து எல்லாத்தையும் ஷேடோ பெர்லி ஜுட்ஸு போட்டு லாக் பண்றான். உடனே ஒருத்த மட்டும் தப்பிச்சு போறான். இவனை லாக் பண்ணி சோச்சோ நான் மிச்சம் இருக்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சிக்கடை அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா வேகமா போறான். உடனே ஈனோச்சின்னு சொல்றான், சிக்கடை நீர்டா நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் சிக்கடை விட மாட்டான், துரத்திட்டு போறான். சடனா பார்த்து ஆப்போசிட் இருக்கும் குணாய் தூக்கி வீசுறான். அது பேப்பர் குணாய். ஆனா இருந்தாலும் சிக்கடை லாக் பண்ணிட்டான். பார்த்தா பேப்பர் குணாய் கீழே போட்டான், வெடிச்சு செதறுது. அது பார்த்தா அந்த தீஃப் அப்படியே கீழே உள்ள போறான். பார்த்தா ஈனோஜி அவனை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வந்துட்டான். லெவலடா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. ஒரு வழியா கட்டி போட்டாங்க. உடனே வந்து சோச்சோ ஈனோஜி சொல்லிட்டு இருக்காங்க, டே நீ என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற, கொஞ்சம் பொறுமையா பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈனோஜின்னு சோச்சோவும். அது மாதிரி எப்ப பார்த்து ஷேடோ பெர்லிசி ஜுட்ஸு யூஸ் பண்ற, வேற எதையாச்சும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி என்னாலதான் தப்பு நினைச்சு இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு சிக்கடை ஒரு மாதிரி சோகமா போய்கிட்டு இருக்கான். ஏன்டா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சிக்கடை பாத்துக்கிட்டு இருக்கான், நான் ஷேடோ பெர்லிசி ஜுட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க. பார்த்தா நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சிக்கடை வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா டெமாரி எங்கேயே கிளம்புறா, எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே ஃபியூடல் ஆர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வாராங்கடா, அதான் லேண்ட் ஆஃப் இன்ல உள்ளவங்க, அதான் சாண்ட் வில்லேஜ்காரங்க வாராங்க, அவங்கள போய் நான் ஹானர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க எதுக்குமா இதுக்கெல்லாம் போறீங்கன்னு சொல்லிட்டு சிக்கடை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே சொல்றா, நான் காராக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க டெமாரி. யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, யாரும் சொல்லி சிக்கடை கேட்டுக்கிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, லார்ட் என்சோ தான் வந்திருக்காரு சொல்லிட்டு இருக்காவா. லார்ட் என்சோன்னு சொல்லி தலையை தொங்க போடுதான். பார்த்தா வந்தா நாரா கிளான்ல உள்ள பழைய எல்டர் அவர். அவர் சிக்கமார்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. லார்ட் என்சோ வந்து சிக்கமார்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிக்கமாரு டெமாரி வந்து அந்த மீட்டிங் போய் அட்டாக் பண்ண போறா, நீ ஏன்டா போக மாட்டேன்னு சொல்லி என்சோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அவன் சொல்றான், ஃபியூடல் லார்டு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பேச போறாங்க, அது டெமாரி போக வேண்டிய இடம், ஏன்னா கெசிகே அட்டெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு. டேய் நீ ஹொகாகேயோட அசிஸ்டன்டா, நீ ஏன்டா போக மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு அவரு. வில்லேஜ் கண்டி நீ ஏதாச்சும் போய் பேச வேண்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அவ போற மீட்டிங்க்கு நம்ம ஊருக்கு சம்பந்தமே கிடையாது, நான் எப்படி போக முடியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சிக்கமாரு. அது மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டா, நீனும் டெமாரியும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் சாண்ட் வில்லேஜ்ல நம்மளை பத்தி என்ன தெரியுமாடா பேசுறாங்க, நீ வந்து அந்த ஊர்ல உள்ள பிரின்சஸ் வந்து கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு லார்ட் என்சோ. எல்லாம் ரூமர்ஸ், அதெல்லாம் எதுக்கு தலையில ஏத்திக்கிட்டே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சிக்கமாரு. பார்த்தா அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நாரா கிளான் மட்டும் நீ கீழே டவுன் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, நீ பொலிட்டிஷியன் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பாலிடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அதெல்லாம் எரிச்சப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. நீ பண்ற வேலைனால உன்னோட பையனும் அஃபெக்ட் ஆகப்படும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதை கிட்ட சிக்கடை மிரல் தான் வெளியே இருந்தா ஓட்டுக்கிட்டு இருக்கான். டே நம்ம கிளான மரியாதைப்படுத்தினா ஷேடோ ஜுட்ஸ்ல நல்லா மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சிக்கமாரு சொல்லிட்டு இருக்கான், சிக்கடை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் சுனில் நல்லா தான் அட்டன் பண்ணா, அவனெல்லாம் நான் எதுவும் பிரஷர் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. ஷேடோ ஜுட்ஸ்ல நல்லா மாஸ்டர் ஆகி தான் வாரான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே இந்த லார்ட் என்சோ எதுவுமே கட்டுக்கிட மாட்டேங்காரு. அவர் கிளானு மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நீ மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன்னா நம்ம கிளானே வந்து சாஞ்சிரும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. 4th கிரேட் நிஞ்சா வரக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் உன் பையன் தான் அந்த கிளானே வந்து லீட் பண்ண போறான், அதனால பாத்துருந்தோம் சொல்லிட்டு இருக்காரு லார்ட் என்சோ. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா என்னோட பையன் மேல அந்த பாரதத்துக்கு வைக்க விரும்புன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். வாழ்க்கையில உண்மையான மிஷன் மட்டும் மறந்துடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா சிக்கடாய் வெளியே நிக்கிறத பாத்துட்டாரு அவர். சிக்கடாய் உமல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை மட்டும் டவுன் பண்ணிடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. உங்க அப்பா மாதிரி இருக்காதுன்னு சொல்றாரு அவர். அப்பான்னு சொல்லிட்டு உள்ள வாரான், நீ வந்ததே எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. தேவையில்லாம என்னெல்லாமோ உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, கிளானோட எல்டர்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசுவார்னு சொல்லிட்டு சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரெல்லாம் அப்படிலாம் பேசாத, என்னோட அப்பா காலத்துல இருந்தே அவர் இருக்காருடா, அவர் ஒரு நல்ல எல்டர்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. ஒரு மாதிரி சோகமாகறான். டே நீ இதை பத்திலாம் கவலைப்படாத, நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு, மிச்சம் இல்லாத நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கா சிக்கடாய். அதுக்கப்புறம் பார்த்தா பர்கர் ஷாப்பா கட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா சிக்கடாய் ஒரு மாதிரி சோகமா இருக்க சொல்லி கேட்கறாங்க. இந்த வாட்டி வந்து ஷேடோ பெர்லி ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஒரு மாதிரி தோக்க மாதிரி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இது மொத வாட்டி கிடையாது, இது 4வது வாட்டி தப்பு பண்ணிருக்கான். இவன் எப்ப பார்த்தாலும் ஷேடோ பெர்லி ஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்றான், அதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. இவன் போய் கேட்கான், உன்னால ஷேடோ பெர்லி ஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கான் அவன். உடனே பட்ட கேட்கான், அப்படிலாம் ஒண்ணு இல்லையடா, இவன் வின்ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. உடனே ஈனோஜின்னு சொல்றான், ஆமாடா உங்க அம்மா வந்து டெமாரி அவங்க வின்ஸ்டீல் யூஸர் தானே, அதை ட்ரை பண்ண வேண்டியதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் ஷேடோ பெர்லி ஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான் சிக்கடாய். உடனே டெங்கி சொல்லிட்டு இருக்கான், ஷேடோ பெர்லி ஜுட்ஸு அது உண்மையிலே வேற லெவலான ஜுட்ஸு, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஒரு ட்ரெடிஷனான ஃபேமிலில இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சிக்கடாய் சொல்றான், டே எனக்கு பார்த்தா என்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இல்ல, உனக்கு பார்த்தா உன்னைய பார்த்தா தான்டா பொறாமையா இருக்குன்னு சொல்றான். ஏன்னா பாரு நீ பெரிய பணக்கார வீட்டு புள்ள, நீ என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே டெங்கி சொல்றான், அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அப்பா கம்பெனில உள்ள பிரஷரத்துக்கு ஏமல போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ஏமல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே சிக்கடாய் சொல்றான், அப்ப நான் இன்னும் ஒண்ணுதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள நம்ம இப்பதான் மீண்டு வெளியே வர போறோம்னு சொல்லி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த மிஷன் கட்டுறாங்க. மோகி கூட தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகி சொல்றா, லேண்ட் ஆஃப் இண்ட்ல இருந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவங்க இங்க வராங்கன்னு சொல்லிட்டு சோச்சா கேக்கா. ஹிடன் லீவ் வில்லேஜ்ல உள்ள எலக்ட்ரிக் பவர் டெக்னாலஜி தான் அவங்க செக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. டெசர்ட்ல வந்து நம்மளோட எலக்ட்ரிக் பிளான்ட் மாதிரி அவங்களும் ஒரு பவர் பிளான்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க, அதை தான் பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி அவங்க வராங்க, இதுல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம காத்திருக்கணும் அவ்வளவுதான் சொல்றாவா. நம்ம காத்திருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி சோச்சா கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நம்ம களத்துல இறங்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் அந்த மிஷின் மொக்கையா இருக்க போது சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா எல்லாரும் சிக்கடாய் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவன் ஏதாச்சும் செயலை செஞ்சிருவானு சொல்லிட்டு. டீம் காத்திருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. நம்ம நல்லபடியா செய்யறோம்,
அவங்களோட நம்பிக்கையை பெற்று எடுக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சிக்கடாய் பண்ணனால 4 மிஷன் வந்து அவங்க தப்பான பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிக்கடாய் ஒரு மாதிரி டென்ஷன் நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த என்சோங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு. சிக்கடாய் காத்திருக்கும் மிஷன்ல போய் வெயிட் பண்றியாமே, அந்த மிஷன்ல உனக்கு தகுதியே கிடையாது சொல்லிட்டு இருக்காரு. அவரு நல்லா ஃபியூடல் லாட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன், உன்னை இதுக்குள்ள இழுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு என்ன எதுக்கு இதுல இழுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க அப்பாவோட பொசிஷனுக்கு அப்புறம் நீ தாண்ட அந்த நாரா கிளான்ல வந்து எல்லாத்தையும் காத்துக்கிட முடியும், அதனால தான் ஒன்னே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு பெஸ்ட் நீ கொடுக்கன்னு நினைக்க, ஆனா உன்னால இப்ப கொடுக்க முடியல, எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கு அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு அதனால உங்க அப்பா தலை தொங்கி போய் நடக்காரு. அதுக்கான நான் ஒரு ஐடியா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு நீ வந்து பாலிடிக்ஸ்ல இறங்கணும்னு சொல்றாரு. சொன்னோனே மிரண்டுட்டான். நம்ம ஃபியூடல் லாட் வந்து ஒரு ஸ்கில்டான பொலிட்டிஷியனை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்கில்டான ஆளு நீ இருந்தீனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு நீ அவரோட போய் படிச்சினா கரெக்டா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரு எனது பொலிட்டிஷியனை பத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு முழிக்க அவன் ஏற்கனவே சிக்கமரு நாரா வந்து நாரா கிளானோட பிரச்சனை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கான். அதனால பொலிட்டிஷியனுக்கு ஒரு ஆளு தேவை, அதனால தான் ஒன்ன கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு என்சோ. அதுவும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்னும் உன்னோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும், ஷேடோ பெர்லி ஜுட்ஸோ பத்தி, அதனால ரொம்ப டைம் எடுக்கும், அது ஒரு ஷோகி கேம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரு அதனால இந்த வாட்டி மூவ்மெண்ட் வந்து நீ கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணு, பொலிட்டிஷியன்ல இறங்கி ஸ்ட்ராட்டஜியை மாத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோ, உங்க அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு நிஞ்சாவா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் டே நீ 2 வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதுல நல்லா படிச்சு வளர்ந்துவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சிஜிஎஸ் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு உன்னை சடனா சிக்கடா எந்திக்கான், நான் இதுக்குள்ள இறங்கினா எங்க அப்பா உண்மையில நீங்க தொந்தரவு பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவரும் சரின்னு சொல்றாரு. அடுத்த சின்ன கட்டுறங்க பார்த்தா சிக்கடாயும் சிக்கமரும் சொல்லிட்டு சோகி கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சடனா அவன் சொல்றான் நான் வந்து பொலிட்டிஷியன் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அதுக்குள்ள போற அதுல உனக்கு என்னடா ஐடியா வந்துச்சு, லார்டு என்சோ இது சொன்னாரான்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா லார்டு என்சோ தான் இதுக்குள்ள வர சொன்னாரு, ஆனா இது என்னோட ஓன் டிசிஷனால பண்ணிக்கிட்டு சொல்றான். ஆனா சிக்கமர் எதுவுமே பேச மாட்டேங்கான், கேம் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கான். நிஞ்சா வாழ்க்கை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் 2 வருஷம் இதுல செலவழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் அட்வான்ஸா மூவ்மெண்ட் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதைத்தான் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் ஆமான்னு சொல்றான், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். சிக்கமரு என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் இந்த பாதி தான் சூஸ் பண்ணிருக்கான், அவன் என்ன பண்ணட்டுமோ அதை பண்ணட்டும் சொல்றான் சிக்கமரு. ஆனா ஒரு கண்டிஷன்டா, இதை நீயா மட்டும் முடிவெடுக்காத, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சிக்கடாயும் ஓகேன்னு சொல்றான். மோகி செஞ்சுட்டு சொல்றான், மோகி செதறிட்டா. இவா பட்டு சொல்றான், இவா போய் செதறிட்டா. சோச்சோ ஈனோஜிலாம் தலை தொங்க போட்டு உட்காந்துட்டாங்க. ஏன்னா ஈனோஷிக்க சோனாலே இவன் தான் ஆளுக்கு செதறி போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயின்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கான். பர்ட்டோட சொல்லலாம் வேண்டாமான்னு சொல்லிட்டு டெங்கி வந்துட்டான். அதுக்குள்ள பார்த்தா டெங்கி அவன் பவர் பிளான்ட் கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை என்னடா சிக்கடா என்னடா பேசணும், எதுக்கு என்னை கூட்டு வந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே டெங்கி வந்து அவன் பவர் பிளான்ட்டுக்கு தான் அவனை பேச கூட்டு வந்திருக்கான். உடனே வந்து டெங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான், டே இந்த பவர் பிளான்ட் தானடா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நாளா ஒண்ணுமே ப்ரொடெக்ட் பண்ணல, டேமேஜ் தான் படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இதெல்லாம் சாதாரண டேமேஜ்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கு, பறந்துகிட்டு இருக்காங்கலாம். டே விண்டு மில்லு சுத்துதுல அதுல உள்ள எனர்ஜி வந்து நாங்க இதுல தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வில்லேஜுக்கு இது மூலியமா தான் கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்றான். மாதிரி ஏகப்பட்ட டர்பைனும் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லா சிஸ்டமும் நார்மலா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ இதுக்கிட்ட இங்க வந்தோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல நான் ஏகப்பட்ட டெக்னாலஜி உள்ள செலுத்தி வச்சிருக்கேன், அதனால இதுல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். டே டெங்கி நீ உண்மையில வேற லெவல்டா, எல்லா விஷயத்திலயும் நீ களத்துல இறங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் டே நாளா ஒண்ணு மாசம் கிடையாடா, நீ தான்டா மாசம் சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. உன்னோட ஷேடோ பெர்லி ஜுட்ஸ்ல என்னால காப்பி எல்லாம் பண்ண முடியாது, அது வேற லெவலான ஜுட்ஸ்னு சொல்றான். டேய் நான் இப்ப எதுக்கு உன்கிட்ட பேச வந்தோம்னா, நான் வந்து பொலிட்டிஷியனா பண்ண போறேன், நிஞ்சா விட்டு இறங்க போறேன்னு சொல்றான். அவன் ஏன்டான்னு சொல்லிட்டு டெங்கி செதறுதான். டே என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கண்டி மாற போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றது உனக்கு புரியுதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பொசிஷனை பத்தி உனக்கு தான் தெளிவா புரியும் சொல்றான். சிக்கடாய் சடனா பார்த்தா எமர்ஜென்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா வந்து உடஞ்சிருந்துச்சு, அங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோரேஜ் பெட்ல இருந்து ஏதோ வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருடா. கொஞ்ச நேரத்துல இடமே வெடிச்சது, நான் தான் நிப்பாட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லா ஒயர் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்கடா, இதெல்லாம் மேனுவலா தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் போய் மெயின் சிஸ்டம் கட் பண்ண போறேன்னு சொல்றான் டெங்கி. பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்காம, டே இது எப்பனாலும் எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது, அதுக்குள்ள இதை நிப்பாட்ட போறேன்னு சொல்றான் டெங்கி. டே நீ பின்னாடி இது நான் யாரும் கடப்ப சொல்லிருக்கான்னு பார்த்தா டெங்கி உசுர கொடுத்து எல்லாத்தையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இது உன் டேட் கம்பெனி கண்டியா இப்படி உயிரை கொடுத்துட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சிக்கடாய் என்னது என் டேட் கம்பெனி கண்டியா, டே இது எனக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ்டா, இதுல உள்ள எனர்ஜி வந்து நம்ம வில்லேஜை கனெக்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் வெடிச்சிருச்சுன்னா ஏகப்பட்ட சிதைவுகள் வந்து நம்ம ஊர்ல ஏற்படும். நான் என் ஊர் மக்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் டெங்கி. பார்த்தா அவன் கையெல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கான். மக்களை காப்பாத்துறது எல்லாமே உசுர கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க. டே சிக்கடாய் முதல்ல உன்னோட பொசிஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூட, எப்பவுமே ஃபேமிலி விஷயத்துக்குள்ள நுழையாதடா, நம்ம யாரும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன செய்ய நினைக்கணும் அதை தாண்ட நான் செய்வேன். டே நான் உங்களை பார்த்து பர்ட்டோ பார்த்து தாண்ட நான் வந்து ஷினோபியாக நினைச்சேன், இப்போ ஒரு நிஞ்சாவா நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷன்லாம் மாறத்தாண்டா செய்யும், ஆனா நம்ம என்னைக்குமே ஒரு நிலையா இருக்கணும், நம்ம எபிலிட்டியை தெளிவா யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆமிரான கம்பெனியை வந்து நான் வேற லெவல்ல கொண்டு போவேன், ஆனா என்னோட ஓன் வில்லுல கொண்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். முடிச்சுன்னு சொல்லிட்டு டூயின்னு சொல்லிட்டு அமுக்குறான். பார்த்தா அது ஒர்க் ஆக மாட்டுக்கு. டே இந்த ஒயர் வந்து எங்கேயே கட் ஆயிருக்குடா, அதனால தான் அந்த டர்பைன் வந்து ரன் ஆக மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்டக் ஆகி இன்னைக்கு ஒரு விண்டு மில் மட்டும், அந்த விண்டு மில் மட்டும் சுத்துனா எல்லாமே லிங்க் ஆகி ஒர்க் ஆயிரும்னு சொல்லிட்டு சிக்கடை கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். டே நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா அதை அப்படிலாம் சுத்த வைக்க முடியாது, அது வந்து ஸ்டக் ஆகி போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. இல்லெல்லாம் மூவ் பண்ணவே முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. டே அது ஏன்ட்ட விட நான் பத்துக்கும் சொல்லிட்டு இருக்கா. சிக்கடாய் நீ எப்படிடா 10 ரூபா சொல்லிட்டு டெங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா விண்ஷீல அவன் இறக்க போறான், மாஸ் காட்டுறான். அவன் ஆனா பார்த்தா விண்ஷீல வேற உருவாக்கிட்டு இருக்கான். நீ சிஸ்டத்தை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ண பாரு, இதை நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். உன்னோட விண்ஷீல் ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். அவன் பார்த்தா டெங்கி அவன்
பார்த்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வின்ஸ்டேல் டான்ஸ் ஆஃப் டர்புலன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா வின்ஸ்டேல் அப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நம்மளால வேற லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முழு எஃபர்ட்டையும் போடுதான். பார்த்தா டெங்கி மிரண்டா சிக்கடை உண்மையிலே வேற லெவலான்னு சொல்லிட்டு பார்த்தா பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா டெங்கி வேற லெவலா பண்ணி சடனா பட்டன் அமுக்குறான். பார்த்தா ஒரு வழியா முடிச்சிட்டான். அவன் நம்ம முடிச்சிட்டோன்னு சொல்றான். அவன் கடை நீ உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு கல்லு மேலந்து உள்ள போகுது. பார்த்தா சடனா டெங்கி நகர் தான் என்னன்னு பார்த்தா ஷேடோ பேரலிசி ஜுட்ஸுவை போட்டு நகல வச்சிட்டான் நம்ம சிக்கடை. ஷேடோ பேரலிசி ஜுட்ஸும் கம்ப்ளீட்னு சொல்றான். பார்த்தா டெங்கி மிரண்டா நீ தாண்டா ஆளுன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காண்டி நான் எல்லாமே யோசிச்சேன். எனக்கு இப்ப தாண்டா நீ எல்லாத்தையும் புரிய வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னெல்லாமோ தப்பு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஒன்ன பார்த்தாடா திருந்துன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இனிமேல் பொலிட்டீஷியன் எல்லாம் ஆக போறது இல்ல, நான் நிஞ்சா வாழ்க்கையை வாழ போற சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. சிக்கடை இந்தாண்டா எல்லாத்தையும் எரிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அவன் டிராக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்கடை வீட்டுல போய் ஸ்ட்ரெயிட்டா டெமட்டே சிக்கமாட்டே சொல்லிட்டு இருக்கான். நான் திரும்பி இந்த பொலிட்டீஷியன் வேலைக்கு எல்லாம் போகலாம்னு சொல்றான். அவன் என்னடா அன்னைக்கு தானடா பொலிட்டீஷியன் ஆக போறேன்னு சொன்னேன், இன்னைக்கு ஆகலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க டெமாரி. உன்ன சிக்கமாரி சொல்றான். எனக்கு புரிஞ்சிருச்சு, இது உன்னோட ஓன் டிசிஷன் தானே, நல்லபடியே எடுத்துக்கோன்னு சொல்றான். அவன் நடக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா டெமாரி. இதெல்லாம் கேட்டு சிக்கடை சந்தோஷப்படுறான். அதெல்லாம் பார்த்தாலே நக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு சிக்கடை சொல்றான், அம்மா உங்களோட வின்ஸ்டைல் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வின்ஸ்டைல் எதுக்குடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இனிமேல் நான் ஷேடோ பேரலிசி ஜுட்ஸை மட்டும் நம்பி இருக்க போறதுல வின்ஸ்டைலை நம்பி இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா முன்னாடி உங்க ஜுட்ஸ் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்றான். அதை கேட்டு டெமாரி நக்கலா சிரிக்கா. என்னால என்னெல்லாம் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் பண்ணி காட்டுவேன், நாராக்லானா வந்து நான் பெரிய லெவலுக்கு கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து லார்ட் என்ஜோ ஃபார்மை கொண்டு வராரு பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு. நான் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டான். பார்த்தா அவர் செதறிட்டாரு. இனிமேல் இந்த வில்லேஜை வந்து எது தொந்தரவு பண்ணாம இருங்க, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவோட ஷேடோ போர்ஷன் எங்க அம்மாவோட வின்ஸ்டைலை நான் வந்து வேற லெவலா கொண்டு போக போறேன். என்னால என்ன ஜுட்ஸ் எல்லாம் தெரியுமோ அந்த ஜுட்ஸ் எல்லாம் நான் மாஸ்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணுவோம் பண்ணிக்கோட உன்னெல்லாம் கை கழுவிட்டேன்னு சொல்லி போய்கிட்டே இருக்காரு அவரு. நக்கலா சிரிக்கான். நான் மனசை மாத்தினதை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்றான். டேய் முதல்ல பர்த்டே சொல்ல சொல்லிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே என்கிட்ட வந்து டென்ஷன் ஆவான்னு சொல்லிட்டு தான் நான் அவன் இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். பார்த்தா அந்த விஷயத்தை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றான். சொன்னோன்னு என்னடா மாத்தி மாத்தி பேசணும்னு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பாருங்க. See you, bye.